ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பைனாப்பிள் போட்டு ஒரு கேக் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. பைனாப்பிளை கட் பண்ணி நல்லா கட்டியாக அரைச்சி இந்த மாதிரி சாறு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி எதுவுமே ஊற்றாமல். இப்போது 2 முட்டை நான் உடச்சி எடுத்துக்கிறேன். வேறு எந்த ஃப்ளேவரிங் கலர் ஃபுட்டு எதுவுமே நம்ம வந்து ஃபுட் கலரிங் எதுவுமே நம்ம வந்து போட போகிறதில்ல. பைனாப்பிள் அதில் இருக்கிற ஃப்ளேவர் மட்டும்தான், அதில் இருக்க கலர் மட்டும்தான் இந்த கேக்குக்கு. ஸோ 2 முட்டை, தேவையான அளவு வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் இல்லைன்னா நெய் எதுனாலும் ஓகே தான். அதுக்கப்புறமா 1 கப் சுகர் எடுத்துக்கிறேன். இதோட முட்டை வாடை வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். ரொம்ப சேர்த்திங்கன்னா பைனாப்பிளோட ஃப்ளேவரே போயிடும். அதனால் இந்த முட்டை வாடை போகிறதுக்கு கொஞ்சமாக மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம போட்ட சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கணும், அந்த லெவலுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜல்லடையில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதோட பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் வந்து போடணும். கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சுகர் உங்களுக்கு போதலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. உப்பு போடாதீங்க, அப்புறம் அதோட டேஸ்ட்டே போயிடும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, மாவு வந்து கட்டியாக இருக்குதா? இப்போ வந்து இதோட பைனாப்பிள் பியூர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆயிடாமல். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா கீ நான் வந்து தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம பேட்டரை வந்து ஊற்றிடலாம். இப்போது இந்த மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி கல் போட்டு தான் செய்வோம். நீங்களும் இதே செய்யுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். குக்கர் தேவையில்ல, இட்லி கொப்பரை தேவையில்ல, இல்லைனா மைக்ரோ ஓவன் கூட தேவையில்ல. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக போட்டு மூடிடுங்க. இதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கேக்கு நல்லா வெந்துருச்சு. சூப்பராக விழுந்துருச்சு தட்டினோடனே. சூப்பராக வந்திருக்கு கேக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கேக் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. பைனாப்பிள் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்களா, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.